இன்றைய தினத்தில் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதியில் இனி நாம் பார்க்கவிருப்பது பொள்ளாச்சி தொகுதி. தொகுதி குறித்த சில தகவல்களை பார்க்கலாம். இயற்கை எழில் சூழ்ந்த தொகுதியான பொள்ளாச்சி பெரிய நகமம் பேரூராட்சி, பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது. சென்னையிலிருந்து சுமார் 538 கிலோமீட்டர் தொலைவிலும், மாவட்ட தலைநகர் கோவையிலிருந்து சுமார் 44 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. தென்னை விவசாயத்தை பிரதானமாக கொண்டுள்ளது பொள்ளாச்சி தொகுதி. தென்னை நார் தயாரிப்பு தொழில் இங்கு முதன்மையானதாக உள்ளது. மேலும் தென்னை நாரை கொண்டு மிதியடிகள், அழகு சாதன பொருள்கள் உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டு வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பொள்ளாச்சி பகுதியிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இளநீரும் அனுப்பப்பட்டு வருகிறது. இப்பகுதிகளில் விளைவிக்கப்படும் காய்கறிகளும் பிற மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,16,097. இவர்களில் ஆண்கள் 1,05,497 பேர், பெண்கள் 1,10,587 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 13 பேர். இத்தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த முத்து கருப்பண்ணசாமி. பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்து மக்கள் தெரிவித்தவற்றை இப்பொழுது பார்க்கலாம். பொள்ளாச்சி பகுதியில் கடும் வறட்சியை ஒவ்வொரு ஆண்டும் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. 10ஆவதுக்கு இந்த கால்வாய் சீரமைப்பு பணின்னு சொல்லி கடந்த 5 ஆண்டு காலமாக பாசனத்துக்கு கொடுக்க வேண்டிய 6 சுழற்சி முறையை 2 முறை 3 முறையாக குறைத்ததுனால நிலத்தடி நீர் மட்டும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இதனால உடனடியாக அரசாங்கம் இந்த ஆனமலையாறு திட்டத்தை செயல்படுத்தி 2.5 TMC தண்ணீரை இருக்கக்கூடிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும். நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றி 9 TMC தண்ணீரை இப்ப இருக்கக்கூடிய பாசன பகுதிக்கும் இன்னும் பாசனம் பெறாத பகுதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் பாதுகாப்பு வைக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த ஆவணங்கள் பாதுகாத்து வைக்கணும். ஆனால் இங்கே குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்கு, அது ஆவணங்கள் மிக முக்கியம். ஆனால் இது பாதுகாத்து வைக்கிறதுக்கான போதுமான இட வசதி இங்கே இல்லை. ஆக ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு கொண்டு வரணும். அரசு கல்லூரி வேணும் சொல்கிறோம், ஆனால் அரசு கல்லூரி இல்லை. இதனால என்னன்னா பொள்ளாச்சியிலிருந்து மாணவர்கள் கோயம்புத்தூர் போகிற ஒரு அவதி வருது, மற்ற கல்லூரியில் போய் சீட் கிடைக்காம இதாக வருது. அரசு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. ஒவ்வொரு தேர்தல் அப்போ வர்றப்பவும் வர்ற நான் எம்எல்ஏனா அரசு கல்லூரி அமைப்பேன். இது 2 பெரிய கட்சி, திமுகவானாலும் சரி அதிமுகவானாலும் சரி, நான் அரசு கல்லூரி அமைக்கிறேன்னு சொல்லி கோரிக்கை தான் வைக்கிறாங்களே ஒழிய தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அரசு கல்லூரி பற்றி பேச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க. தக்காளி மூலமா மதிப்பு கூட்டு பொருள், அதாவது ஜாம் அல்லது சாஸ் தயாரிக்கிற தொழிற்சாலை நாங்கள் கொண்டு வருவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் ஜெயிச்சு வந்த முன்னாடி அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஆகவே நாங்கள் இந்த தடவை நாங்கள் இது முக்கிய கோரிக்கையாக நாங்கள் நிற்கக்கூடிய வேட்பாளர்களிடத்தில், அரசியல் கட்சிகளிடத்தில் நாங்கள் வைக்க போகிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தல்களின் போது அளித்த வாக்குறுதிகளின் நிலை என்ன என்பதை அறியும் பொருட்டு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாகவே சந்தித்தனர் தொகுதிவாசிகளில் சிலர். தொகுதி மக்களின் கேள்விக்கு சட்டமன்ற உறுப்பினர் அளித்த பதில்களை பார்க்கலாம். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் சாலை இதோட பற்றி எந்த அளவுக்கு இருக்குதுங்க? இப்போ சாலைகள்லாம் ஒரு இதுவாக இருக்கு. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கேட்குறீங்களா இல்லை தொகுதிக்குள்ள கேட்குறீங்க? தொகுதிக்குள்ள இப்போ கோவை அதுவும் ஒரு இதுவாகவே போயிட்டு இருக்குங்க. இப்போ கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி சாலையை பற்றி நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக், போகவே முடியலைங்க கோயம்புத்தூர் எல்லாம். இப்போ தான் ஆட்சி வீட்டிலிருந்து சிட்டி சிமெண்ட் வரைக்கும் 6 கோடி ரூபாயில் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு மாண்புடைய அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்து எம்பி, நான் மற்ற மாண்புடைய அமைச்சரெல்லாம் பூமி பூஜை போட்டு வேலை நடந்துருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்க, அதான் கேட்கலான்னுட்டுங்க. அப்புறம் நகரப்புறங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க பொள்ளாச்சி நகரப்புறத்துக்குங்க? குறிப்பாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு பொறுப்பேற்றதுக்கு பின்னர் 2011 பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே மட்டும் நடந்த மேம்பால பணிகள் ஏராளமாக சாலை போக்குவரத்துக்காக அம்மா அவர்கள் செய்து கொடுத்திருக்கார்கள். கோட்டூர் மேம்பாலம், ஜமீனூத்துக்குழி மேம்பாலம், நல்லூர் மேம்பாலம் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. வடக்கு விளையும் மேம்பாலம், எல்லப்பள்ளம் மேம்பாலம், படசுத்தூர் மேம்பாலம், இப்படி மேம்பாலங்கள் ஏராளமான, ராமபட்டினம் மேம்பாலம், ஏராளமான மேம்பாலங்களை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு செய்து
போக்குவரத்து நெரிசல் போக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லை, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் 250 கோடியை இந்த பொள்ளாச்சி உட்கோட்டத்திற்கு ஒதுக்கி அத்தனை சாலைகளையும் அகலப்படுத்தி சென்டர் மீடியா வச்சிருக்க பொள்ளாச்சி நகரத்தை அழகுபடுத்த வேண்டி. நம்ம கோதவாடி குளங்கண்ணா 350 ஏக்கர் அங்கே கோதவாடியில் இருக்குது. அது இது மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள்? கோதவாடி குளத்திற்கு 345 ஏக்கரா பரப்பளவு உண்டாது கோதவாடி குளம். அது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு பொறுப்பேற்றதுக்கு பின்னால் அந்த 345 ஏக்கரா, 50 ஏக்கரா 5 ஏக்கரா அதிகமாக வரும், 345 ஏக்கரால் இருக்கிற வண்டல் மண்ணையெல்லாம் விவசாயிகளுக்கு இலவசமாக எடுத்துக்கொள்வதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதன் மூலம் அந்த வண்டல் மண்ணை விவசாயிகள் எடுத்துக்கொண்டு கொட்டி அதன் மூலம் வேளாண்மை சிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த குளத்திற்கு திருமூர்த்தி அணையிலிருந்து சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து கோதவாடி குளத்திற்கு பிஏபி தண்ணி விட்டதில்லை. திருமூர்த்தி அணையிலிருந்து வடசுத்தூர் கிளை வாய்க்கால் மூலம் வடசுத்தூர் வழியாக அந்த தண்ணீரை விட்டு கோதவாடி குளத்தை நிரப்பிக் கொடுத்தோம். அதன் மூலம் அந்த பகுதியில் இருக்கின்ற வறண்ட காலத்தில் அத்தனை கிராமத்திற்கும் நிலத்தடி நீர் உயர்ந்து குடிநீர் பஞ்சமே இல்லை என்ற நிலை வந்தது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நீர்பிடிப்பு ஏற்பட்டதுனால தோப்புகள்லாம் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்போட பசுமையாக இருக்கு. நான் பெரிய அரசு மருத்துவமனையில் சென்று ஒவ்வொரு நோயாளியாக கேட்டேன், மருத்துவம் எப்படி இருக்கு, மருத்துவர்கள் எப்படி உங்கள்கிட்ட அணுகிறாங்க, இங்கே செவிலியருடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு எல்லாம் கேட்கின்ற போது அத்தனை பேரும், ஒரு ஆளும் கூட மோசம்னு சொல்ல, பல்வேறு தரப்பட்ட கட்சியினரும் அப்போ வந்திருந்தாங்க. பெரிய ஒரு கூட்டமே இருந்தது. அத்தனை பேரும் மருத்துவமனையும் மருத்துவ நிர்வாகத்தை மருத்துவ அதிகாரிகளை பற்றியும் செவிலியர்களை பற்றியும் பாராட்டி பேசினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு அம்மாவோட தலைமையில் பொறுப்பேற்றதற்கு பின்னால் 22 கோடி ரூபாய் செலவு செய்து இன்றைய தினம் பொதுமக்களுடைய நலன் அக்கறை கொண்டு இந்த மருத்துவமனை விரிவாக்கி பொள்ளாச்சி நகரம் மட்டுமல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே அதிகமான வசதிகளை கொண்ட மருத்துவமனையாக இன்று தரமுயர்த்தப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி தொகுதி முழுவதும் பயணித்து தகவல்களை திரட்டியிருக்கும் செய்தியாளர் மார்ட்டின் நம்மோடு இணைகிறார். மார்ட்டின், தொகுதியினுடைய ஒட்டுமொத்த நிலவரம் என்ன? பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மிகவும் எளிமையானவர். அவரை பொதுமக்கள் எளிதாக சென்று சந்திக்கலாம் என்பதற்கு நாம் பதிவு செய்த காட்சிகளே சாட்சி. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த தொகுதியிலே சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன, பள்ளி மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொள்ளாச்சி தொகுதியின் கடைக்கோடியாக இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் ஆலியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். இது நீண்ட நாளைய மக்களின் கோரிக்கை. அதே போல ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என சட்டசபையிலே அதற்காக 60 ஆண்டு கால கோரிக்கை இது, அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பது குறித்து சட்டசபையில் பேசியிருக்கிறார். கோரிக்கை என்று பார்த்தோமானால், இந்த பகுதியிலே தக்காளி விவசாயிகள் அதிகம். இன்று கோவையிலே 1 கிலோ தக்காளியின் விலை 5 ரூபாய். ஆனால் இதற்கு காரணம் அதிக விளைச்சல். இந்த அதிக விளைச்சல் இருக்கக்கூடிய காலத்திலே இந்த பகுதியிலே ஒரு ஜாம் தொழிற்சாலை அமைத்து கொடுத்தால் இந்த விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படும். இது ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. அதே போல அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்பதும் பகுதி மக்களின் கோரிக்கை. அதற்கான முன்னெடுத்திலையும் இவர் எடுத்து வைத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இவர் செய்த பணிகள், இவர் கொடுக்கப்பட்ட நிதியிலிருந்து செய்த பணிகள் ஏராளம். ஆனால் இன்றளவு மக்களின் கோரிக்கைகளும் ஏராளமாக இருக்கின்றன.